ஷனோவோட தாத்தாவும் பாட்டியும் பாபாய் சொல்லிட்டு இந்தியா போயிட்டாங்க. தலைவர் அதனால கொஞ்சம் கவலையாக தான் இருக்காரு. காலையில் முழிக்கும் போதே தாத்தா முகத்தில் தான் முழிப்பார். தாத்தா பால் பிஸ்கட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, தம்பி எந்திரிப்பா, ப்ரஷ் பண்ணுப்பா, பால் குடிக்கணும் அப்படின்னு எழுப்புவார். இன்னைக்கு தாத்தா மிஸ்ஸிங்கே, டாட்டா பாய் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாரு. அதனாலேயே என்னவோ பால் குடிக்கல. மாதுளம்பழம் கட் பண்ணி கொடுத்தேன். அதையும் சாப்பிடாம டிவி பார்த்துட்டு இருந்தா, டிவி ஆனில் இருக்கு, ஆளை காணோம். ஏன்னா நாளை தேடிக்கிட்டு வந்தா வெளியே செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தான். டெய்லி காலையில் தாத்தாவும் பேரனும் இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. இன்னைக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு போல. எங்க இருக்கு செடி, எங்க இருந்து தண்ணி விடுறான்னு பாருங்க. இவன் அலும்பு தாங்கலை. புல்லு வெட்ட வர்ற சாக்கில் அந்த வாழை மரத்தை வெட்டிடுறாங்க. அதனால சுற்றிலும் கம்பு வச்சு ரெட் டேப் சுற்றியாச்சு. என் மாமனார் காலையில் ஏர்லியராகவே செடிக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. இது அவங்க இருக்கும்போது வச்ச வெண்டைக்காய் செடி. காயெல்லாம் காய்ச்சிருச்சு. அவங்க தான் சாப்பிட்றதுக்கு இப்போ இல்லை. டெலிவரி முடிஞ்சு பாப்பாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ லேட்டாக போயிருக்கலாமே, ஏன் அவசரப்பட்டு போனாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ப்ரூனேயில் இப்போ வீசாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவங்களோட வீசாவை எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அதனால தான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.